ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாமரை இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் வகை தான் பார்க்க போகிறோம். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எள்ளு உருண்டை தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் என்னென்ன தேவைப்படுன்றத. கருப்பெல்லை எடுத்திருக்கோம், இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் இதை வறுத்து தான் செய்ய போகிறோம். அடுத்து இது வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு வச்சு செய்ய போகிறோம். ராகி மாவு ஆட் பண்ணுறதுனால நல்லா ஒரு அயன் டெஃபிஷியன்சிக்கெலாம் இது சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. இது 2 கப்பு இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கோம். எதுவுமே ஒரு மெஷரிங் கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கிறது நல்லது. வேர்க்கடலை 1/4 கிலோ எடுத்திருக்கோம். இது பச்சைக்கடலை வறுத்து தான் செய்ய போகிறோம். அடுத்து பனை வெல்லம் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே இன்னும் ட்ரெடிஷ்னலாக ஆரோக்கியமாக மாறப்போகுது இந்த ஸ்நாக்ஸு. இது வந்து 350 கிராம் இருக்குது. நீங்கள் 200 கிராமே போட்டுக்கலாம், போதும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வறுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். வேர்க்கடலையை எடுத்துக்கோங்க. சில பேர் வறுத்த கடலையே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பச்சைக்கடலை எடுத்துருக்கோன்றதுனால நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ அதனால தான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஒரு தாம்பாளம் இல்லைன்னா முரத்தில் எடுத்து வச்சு தோல் நீக்கி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ராகி மாவு. இது பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மாவு ஏன் வறுக்கிறோம்னா லைஃப் டைம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வச்சு சாப்பிட்லாம், சீக்கிரம் கெடாது. ஸோ வறுக்கிறது நல்லது. என்ன தான் நம்ம கழுவி எடுத்து வெயிலில் காய வச்சாலும் நம்ம வறுக்கிறதுனால எள்ளுமே வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. எள்ளு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராகி மாவை நல்லா உருண்டை பிடிச்சி அதை அடைய தட்டி எடுத்துக்க போகிறோம். தண்ணி தெளித்து நேரடியாகவே கல்லில் நீங்கள் தட்டி அடை மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கிறவங்க ஒரு லைக் கொடுத்துருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இதனால் எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 3-4 அடை வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இது நல்லா ஆறட்டும். நம்ம வச்சு மற்ற பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அடை சுட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. மொத்தமாக இருக்குன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அடுத்து எள்ளும் நாம் நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வேர்க்கடலையும் நல்லா தோல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வெல்லம் வந்து இடித்து வச்சாச்சு. ஸோ 1 by 1 நம்ம இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி உருண்டை பிடிச்சா ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி. இந்த அடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸாக நீங்கள் வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ண முடியும். ஒட்டுக்கா எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொன்றா நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி கப்பு ஒரு மீடியம் கப் எடுத்துக்கிட்டு ராகி அடை தான் வந்து அரைக்க போகிறோம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றனால கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து அதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு வேர்க்கடலை போடுறாங்க. நீங்கள் தனித்தனியாகவும் அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையும் அரைச்சிக்கிறோம், அந்த மீதி உள்ள கடலையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக தாமரை இல்லத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து கடைசியாக எள்ளை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனைக்கு. நாங்கள் இதில் ஆட் பண்ணல. எள்ளு வந்து மெயினாக நமக்கு எள்ளு உருண்டை வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த வாசனைக்காக எதுக்கும் ஆட் பண்ணல. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அரைச்சி ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதில் வந்து கலந்து ஒவ்வொன்றா வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இதில் பனை வெல்லம் நம்ம ஆட் பண்ணுறோன்னால இது வந்து இறுக்கி கொடுக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்கு அதுலேயும் வந்து ஆயில் விட்ட மாதிரி இருக்கும். நெய் சேர்த்துனா எப்படி வந்து நமக்கு உருகி வருமோ அது மாதிரி கண்டிப்பாக அதில் வரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சுங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வேர்க்கடலை, எள்ளு, அப்புறம் அடை எல்லாத்தையும் வந்து அரைச்சி போட்டாச்சு. வெல்லமும் சேர்த்துனா இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு மிக்சிங்க. அடுத்து நம்ம அழகாக ஒவ்வொன்றா உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க. கையில் வந்து இப்படி நம்ம கையில் வந்து வச்சு இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக நம்மளுக்கு ரவுண்டாக வந்து கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் இப்போ பிடிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு
ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம ஆரோக்கியமாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம ட்ரை பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியும் கூட. ஸோ பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை செஞ்சு நீங்கள் கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது சரியாகும். இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் சரியாகும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம எள்ளுருண்டை ரெசிபி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே பார்க்குறதுக்கு டெம்டிங்காக, ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.